2024 மக்களவைத் தேர்தலின் போது தருமபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டி போடும்பொழுது அந்த குடும்பத்தோட ஒரு இன்டர்வியூ, திருமதி சௌமியா அன்புமணி, டாக்டர் அன்புமணி, அவருடைய 3 மகள்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம தந்தி டிவிலேருந்து ஹரிஹரன் இன்டர்வியூ பண்றாரு. அப்போ ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நல்ல இன்டர்வியூ, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ பேசும்போது அவருடைய மகள்களில் ஒரு மகள் சொல்றாங்க, அம்மா ஜெயிச்சாங்கன்னா அப்பாவை விட ஒழுங்கா பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, அட்டெண்டன்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு. எல்லாம் சிரிச்சிடுறாங்க. அப்போ நான் போலேன்றியான்றாரு. பாபா நீ எங்கப்பா போனேன்னு அந்த பொண்ணு கேட்குது. இதுக்கு வேற இது அந்த ஃபேமிலிக்குள்ளேருந்தே வர விஷயம். பிளஸ் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எஸ், புவர் அட்டெண்டன்ஸ். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போறது கிடையாது. என்னங்க பேசினாரு கடந்த 6 வருஷத்துல ராஜ்யசபால? என்ன பேசினாரு? ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, வக்ஃபு சட்டத்துல அசம்பிளில எதிர்த்துட்டு உங்க அப்பா எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாரு. உங்க எதிர்ப்பை பதிவு செய்யறதுன்றது அங்கதான். நீ ஒன்றும் பிஜேபிக்கு பயப்பட வேணாம். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போன அதிமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு தான் கூட்டணிக்கு வந்தான். அப்போ நீங்க அதை புறக்கணிச்சுட்டு வரீங்கன்னா இதுக்கு பிஜேபியிலே சேர்ந்து இல்லாம அதை வச்சுதான் நான் அன்புமணி எடை போடுறேனே தவிர அவங்க அம்மா மேல பாட்டில் அச்சாருன்றதான் சத்தியமா எனக்கு அது இஷ்யூ. அது உண்மையா இருந்தா கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அது அம்மாக்கும் மகனுக்குமான சண்டைங்க. நாளைக்கு அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்க. கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. அழகா தமிழ்ல சொன்ன, நீர் அடிச்சு நீர் விலகாது. எவ்வளவு கட்டி பிடிச்சி உருண்டாலும் நம்ம ஒரே சொந்தம் ஒரே ரத்தம். அது அதனால அது கிடையாது அளவுக்கு.